கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கிறிஸ்மஸில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தார் பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. காசு இருந்தால் தான் கிறிஸ்மஸ், காசு இருந்தால் தான் சைனீஸ் நியூ இயர், காசு இருந்தால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. நம்ம இப்படி தான் அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, 25 டிசம்பர் முடிஞ்சிருச்சு. அநேக சத்தியங்கள் இந்த மாதம் நம்ம கேட்டோம். ஆமென். அடுத்தது என்னது? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பிரியமானவர்களே, 2025 நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கடைசி வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இங்கே இருக்கிறோம். இதுவரை நடத்தியவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 5:25 நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 25-35 வசனம் வரும் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு பிறந்தார் தான். ஆமென். இயேசு பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது. நமக்கு இந்த மாதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாக்குறுதி அளிக்கப்பட்ட நம்பிக்கை. எதையெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்தில் பிரியமானவர்களே, எதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ, வாக்களித்தாரோ, வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதெல்லாம் வேதத்தில் நடந்தது. நீங்கள் மத்தேயு, லூக்கா, நீங்கள் ஜான் வரைக்கும், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்கள். ஆண்டவர் குறித்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று வேதத்தில் சாட்சி அளிக்கிறது, குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பேச போகிற பிரசங்கத்தின் தலைப்பு காத்திருத்தல். வெயிட் அப்பான் த லார்ட். இது காத்திருக்கிறதுனால எவ்வளவு நன்மை, காத்திருக்கிறதுனால பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் என்ன, செய்கிற காரியங்கள் என்ன என்று தியானிக்க போகிறோம். யாராச்சும் ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்க, பொறுத்து கொள்ள முடியல அப்படின்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பிரியமானவர்கள் உங்களை தேற்றும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, காத்திருக்கிறதுனால என்ன பலன்? இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது. டோன்ட் கிவ் அப். நீங்கள் உங்களை இந்த காத்திருக்கிறதுல நீங்கள் கைவிடாதீங்க. பிரியமானவர்களே, காத்திருக்கிறதுனால ஆண்டவர் பிரியமானவர்களே நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 நபர்கள் அவருடைய மேசையா வருகைக்கு காத்திருந்தார்கள். ஜெபம் செய்து காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நபர் பிரியமானவர்களே, நிறைய இந்த 3 பேர்கள் பிரியமானவர்களே வேதத்தில் லூக்கா 1-2 ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். ஜக்கரியா என்ற ஒரு ஆசாரியன், பிரியமானவர்களே சிமியோன் மற்றும் அன்னா என்கிற ஒரு வயதான அம்மா காத்திருந்தாங்க, ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. நம்ம நிறைய காரியத்துக்காக காத்திருப்போம்ல பிரியமானவர்களே. என்னத்திற்கு? மாதம் முடிஞ்சால் சேலரி வரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்போம். இன்னும் சேலரி போடலையான்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆமீன். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கியூவில் காத்திருப்பாங்க. என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு காத்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்ல போகிறாருன்னு காத்திருப்பாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, நிறைய காரியத்துக்கு இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கோம். 2025க்கு காத்து கொண்டிருந்தோம், கிறிஸ்மஸ்க்கு காத்திருந்தோம், கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? 2025 சைனீஸ் நியூ இயர்க்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, 2025 இன்னும் பெஸ்டான காரியங்கள் எனக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். நிறைய காரியங்கள் எனக்கு நடக்க போகிறது என்று எதிர்பார்த்து திட்டம் வகுத்து நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் நாம் இன்னொரு காத்திருக்கல் இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு காத்திருக்கிறதல். இதை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது என்று இன்றைக்கு நான் வலியுறுத்துகிறேன். வேதத்தில் பிரியமானவர்களே, ஜக்கரியா காலங்கள் நிறைவேறின பொழுது, அவருடைய டேர்ன் வரும் பொழுது, ஆசாரியன் ஊழியம் பெற்று இவர் என்ன செய்தார்? தூபம் காட்டுவதற்கு காத்திருந்தார்.
அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். எலிசபெத்துக்கும் ஜக்கரியாவுக்கும் பிரியமானவர்களே பிள்ளை இல்லை, மலடியா இருந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு காத்திருந்தார்கள். They were pray to God, பிள்ளைக்காக. அது மட்டுமல்ல, ஆசாரியர்களின் முறைமை ஒழுங்கின்படி செய்கிற சாட்சி பெற்ற ஒரு ஜக்கரியா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. லூக் chapter 1 verse 5 வாசிக்க கேட்போம். சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே லூக்கா 1வது அதிகாரமா, லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம். மன்னிக்கணும், நான் தவறாக சொன்னேன், சாரிம்மா. 5வது வசனம்மா. யூதேயா தேசத்திலே ராஜாவாகிய ஏதுருவின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய். பாருங்க, ஒரு மிஸ்டேக் செய்யல. அப்பனா எவ்வளவு கவனமா அவங்க ஆண்டவரிடத்தில் பயபக்தியாய் நீதியாய் உள்ள ஒரு ஆசாரியன், கணவனும் மனைவியும். அநேக நாள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆசாரியம் ஊழியம் செய்யணும்னா பிரியமானவர்களே டேர்ன், எத்தனையோ 1000 பேர் இருப்பாங்க. ஒன்று ஒன்றா அவர்களுக்கு டேர்ன் வந்த பிறகு அன்றைக்கு சகரியோட டேர்ன். சகரியா, நீங்கள் எருசலேம் தேவாலயத்தில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனையோ ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த படிக்கட்டு ஏறி போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டணும் ஆண்டவரிடத்தில், அவருடைய சமூகத்தில். அப்படி முறைமை பெற்று ஒழுங்காய் நீதியாய் இருக்கிற இந்த சகரியாவுக்கு காத்து கொண்டிருந்தார். மேசையா பிறக்க போகிறான் காத்திருந்தார். ஒரு பிள்ளை வேணும் என்று காத்திருந்தார். வாசிக்க கேட்போம், தொடர்ந்து என்ன நடக்கிறது. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகியும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்கிற காலத்தில் ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகின்ற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூவ பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகாரியாவே அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே. இப்படியெல்லாம் தேவ தூதன் அன்றைக்கு அவர் தூபம் காட்டுகிற வேளையிலே வலது பக்கத்தில் நின்று சொல்லி கொண்டிருக்கிறார். டவுட்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா நம்ம காத்திருக்கும் பொழுது ஒரு சந்தேகத்தோட ஒரு நம்பிக்கை இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி சாத்தியம் அப்படி என்று சொல்லி ஒரு டவுட்ஃபுல் இருந்ததுனால அவர் கேட்டார், இது எப்படி முடியும் அப்படின்னு.
தேவதூதன் உடனே வாயை அடைத்து விட்டார். ஆமென். இந்த காரியம் நடக்கும் பொழுது உன் வாய் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றார். சம்டைம்ஸ் பிரியமானவர்களே, நம்ம காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே சந்தேகம் ஏற்படும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க சந்தேகம் வரும். ஆபிரகாம் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தாரு? 100 வயதான பிறகுதான் பிள்ளையே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எவ்வளவு சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் சந்தேகப்படாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா நீதியா எண்ணினார், விசுவாசித்தார். அது ஏற்ற காலத்திலே நடக்கும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே இது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதற்காக இன்றைக்கு காத்திருக்கிறீங்க பிரியமானவர்களே? வாழ்க்கையில் ஒரு காரியம் எனக்கு நடக்கணும் என்று காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் சில காரியங்கள் எனக்கு இன்னும் தோல்வியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு ஜெயத்திற்காக நான் காத்திருக்கிறேன். காத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நமக்கு இருக்கிறது. நான் கடைசியில் அதை நான் சொல்லுகிறேன். எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கம்மா. பிதாக்களுடைய இதயங்களையும் பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களை ஞானத்திலும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கருத்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன் என்று கேட்டாரு. அடுத்தது, நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற கபிரியேல் என்னும் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசாமல் ஊமையாய் இருப்பாய் சொல்ற டவுட்ஃபுல் ஃபெய்த்ஃபுல். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்தது அவன் தேவாலயத்திலே தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். போதுமா? காத்திருக்கும் பொழுது ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம்? நான் கிழவனா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஆபிரகாம் சந்தேகப்படலை. இந்த சகரியாவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஏன் கண்ணு முன்னுக்கு தேவதூதன் இறங்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, தேவ சந்நிதியிலிருந்து உனக்கு நான் சொல்லுகிறேன். சகரியாவுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். காப்ரியேல் என்ற தூதன், ஆண்டவருடைய மெசேஜை கொண்டு வருகிற ஒரு தூதன். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். சம்டைம்ஸ் இப்படி காத்திருக்கும் பொழுது இது நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கூறியிருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து சொல்லுங்க, இனிமேல் அந்த மாரி நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, மனம் மாற மனு புத்திரனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னால்தான் நிச்சயமாய் நடக்கும். யாரும் விசுவாசத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை விசுவாசத்தை விட்டுட்டீங்களா? காத்திருக்கிறது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? காத்திருக்கிறது நம்ம கேட்டுட்டு மட்டும் காத்திருக்கிறது இல்லை, ஜெபத்தில் காத்திருக்கிறது. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாம் எவ்வளவு நாள் எதிர்பார்த்திருப்பார். கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் ஆதிகாம் 12வது, ஆண்டவரே வயதாகி இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொன்ன, நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் எத்தனை நாள் அவர் போயிட்டு மருத்துவத்தை பார்த்துருக்கலாம், இன்னும் நிறைய காரியங்கள் அவர் முயற்சி செய்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் டவுட்ஃபுல் இல்லை, காத்திருந்தார், பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியம் நீங்கள் காத்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வாசிங்கள் 25வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம், மன்னிக்கணும், நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் சகரியாவின் நாவு, அந்த நாவுகள் இருக்குது, அந்த வாய் கட்டவிழ்க்கப்பட்டது. அப்போ தான் விசுவாசித்தார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வாசிங்க, நில்லுங்க. தேவதூதன் 59, லூக்கா 1:59 வாசிக்க கேட்போம். 8ஆம் நாளிலே 67மா 67, எஸ் 67 வாசிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகாரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தூதனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின இரக்கத்தை செய்து இவர் துதிக்கிறாரு. 64வது வசனம் படிக்குமா? 64 உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து புகழ்ந்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும். அல்லேலூயா. அவர் கண்ணால் அவர் சொன்னது நடந்ததை கண்ணால பார்த்ததுனால பிரியமானவர்களே அவருடைய நாவு திறக்கப்பட்டது. விசுவாசித்தார். காத்திருக்கிறதுனால அல்லேலூயா எந்த காரியம் குறைவுபடாது. காத்திருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிக்க கேட்போம். இன்னொரு நபர் காத்திருந்தார். மேசையா வரப்போகிறார் அப்படி என்று சொல்லி காத்து கொண்டே இருந்தார். இந்த காத்து கொண்டு இருக்கிறதுனால என்ன, நான் இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் நிறைய காரியத்திற்கு நான் காத்திருக்கிறேன், ஹல்லேலூயா, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு காத்திருக்கிறேன் அப்படின்றால் பிரியமானவர்களே வாசிங்கள். சிமியோன், லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் காத்திருந்தார். வாசிங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. யாருனால அறிவிக்கப்பட்டிருந்து? பரிசுத்த ஆவியினால். ஏன் தெரியுங்களா? அவருக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நெருங்கி அவரிடத்தில் ஜெபம் செய்து காத்திருந்தார். நீங்க காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவீர்கள். தேவனோடு கிட்டி சேர சேர ஆண்டவர் சில ஆலோசனைகள், சில தரிசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த சிமியோன் காத்திருந்தார் பிரியமானவர்களே. அதனால தான் சொல்லுவாங்க டிசர்னிங் ஸ்பிரிட். ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இது தவறு, இது சரி, இப்படி செய்ய வேண்டும், இந்த டைம்ல நீ காத்திருக்க வேண்டும். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது மிஸ்டே பண்ணாது. மனுஷனுடைய வார்த்தை மிஸ் பண்ணும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நேர ஹல்லேலூயா கணக்காய் ஏற்ற நேரத்தில் அது நடப்பெறும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாடில் பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு பழைய ஏற்பாடில் ஏசியா தீர்க்கதரிசி உரைத்தார். ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அத்தனை வருஷம் கழிச்சு மத்தேயு, இந்த அப்போஸ்தலர் காலத்தில் பிரியமானவர்களே, மத்தேயு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அதே தேவதூதன் காபிரியேல் வந்து சொன்னாரு, இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்றதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆவிக்குரிய காரியங்கள் அந்த நாட்களில் சீர்கெட்டு போயிருந்தது. எல்லா ஜனங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர் நினைச்சா சர்ச்சுக்கு வராங்க, தேவ சமூகத்துக்கு போவாங்க, சிலர் நினைச்சா ஆலயத்திற்கு போவாங்க, சிலர் நினைச்சா தேவனை தேடுவாங்க. ஏதோ ஒரு ஆபத்து வந்தா அப்பதான் ஆண்டவர் காலை போய் பிடிப்பாங்க. இப்படிதான் பிரியமானவர்களே சீர்கெட்டு போயிருந்தது. தேவனுடைய வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை, ஆசாரியர்களா இல்லை. பிரியமானவர்களே சரியான வழி நடத்துதல் இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு தான் இயேசு பிறந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கண்டார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, ஒரு மேசையா வரணும்ப்பா, ஒரு மேசையா வரணும் எங்களை வழி நடத்துவதற்கு. ஒரு கூட்ட ஜனங்கள் மேசையா ராஜ்யத்தில் வருவாரு, அரசாளுவாரு, எல்லா எதிரிகளையும் என்ன செய்வாரு, துரத்தி அடிச்சிருவாரு, வெட்டிடுவார், கொன்றுவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த மேசையாவோ உண்மையான ஒரு ஆத்துமா, இருளில் இருக்கிற கட்டப்பட்டு இருக்கிற ஆத்துமாவை பரலோகத்துக்கு வழி நடத்த மேசையா பிறந்தார். சமாதானம் இல்லாம இருந்தது. ஆவியில காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். நீங்க ப்ராக்டிக்கல் செஞ்சு பாருங்க. இன்றையிலேருந்து 2025 ஆண்டவர்கிட்ட சேர்ந்து, ஆண்டவரே நான் மறுபடியும் ஆண்டவரை புதுப்பித்து கொள்ள, ஆண்டவரை மனம் திரும்ப சில காரியங்களில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் ஜெபம் செய்யுங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்னால இவ்வளோ நாள் ஆச்சு சரியான டைமிங் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார், சிமியோன் இன்னைக்கு ஆலயத்திற்கு போ, நீ இதுவரை காணாத, நான் உனக்கு அறிவித்த, இனிமேல் காண போகிற, நீ கேட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குறுதலிக்கப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தை இன்றைக்கு நிறைவேறும். ஆண்டவர் உணர்த்துறார், ஆலயத்திற்கு போ, ஆலயத்திற்கு போ. நீங்க ஆலயத்திற்கு வராம தூரம் 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 போனீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. ஆனா ஆண்டவரத்தில் நெருங்கி 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 வரும் பொழுது பிரியமானவர்களே நான் சொல்றேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏன் தெரியுமா, சர்ச்சுக்கும் வெளியேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிறது. வெளியே நின்று நீங்கள் ஆராதனை செய்யலாம், யூடியூப்பை பார்க்கலாம், நிறைய காரியங்கள் நீங்கள் ஆண்டவரை பற்றி கேள்விப்படலாம். ஒரு திருப்தி இருக்கும், கடமைக்கு ஒரு திருப்தி இருக்கும். சண்டே நான் கேட்டாச்சு ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் இங்கே ஆலயத்திற்கு வரும் பொழுது பிரியமான 2-3 பேர்கள் கூடும் பொழுது தேவ பிரசன்னம் இங்கே அசைவாடும். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஐ கேன் ஃபீல் தட் பிரசன்ஸ். அந்த இருதயம் அப்படியே மெழுகு போல உருகிறது போல இருக்கும். ஒரு அலை உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய ஆவியை வந்து தொட்டு தொட்டு போகிற மாதிரி ஒரு தேவ பிரசன்னம் உணர முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சிலர் பிரியமானவர்களே ஆலயத்திற்கு வந்து எத்தனையோ பேர் ஆண்டவர் உணர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்குங்க. சில பேர் இந்த ஆலயத்திற்கு ஆராதனைக்கு மட்டும் வரல, தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே ஏன் பாத்திரத்தை நிரப்புங்க, என்ன சரியான வழியில் நடத்துங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பேசுவார். ஐயா நீ இப்படி தான் செய்யணும், இந்த வழியில் நடக்கணும். வாங்க ஆலயத்தில் வந்து ஆண்டவரத்தில் உண்மையாக ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்க. ஆண்டவரே இந்த 2025 என்னை வழி நடத்துறதுக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே இன்னிலிருந்து நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சிமியோனுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? நீ ஆலயத்திற்கு போ. ஆலயத்திற்கு போன பிறகு சிமியோன் காத்திருந்தது ஹல்லேலூயா அவருக்கு திருப்தியை கொடுத்தது. சிமியோன் காத்து கொண்டிருந்தார் இவ்வளவு நாள், எப்போ அந்த மேசையை பிறக்க போறாரு. அதை கண்ட பிறகு அவர் பாடுறாரு, துதிகளை பாடுறாரு. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இவரோட காத்திருக்கிறது காத்திருக்கிறது ஒரு டவுட்ஃபுல் அப்படின்னா ஒரு சந்தேகத்தில் சகரியா வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார், காத்திருந்தார். இந்த காத்திருக்கிறது ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தில் காத்திருந்தார். ஆண்டவர் செய்வாரியா? ஆண்டவர் நிச்சயமா செய்வார். வாசிக்க கேட்போம். சிமியோன் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த 2
அவன் ஆவியிலே ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படியே செய்வதற்கு தாய் தகப்பன்மார்கள் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்போது சமாதானத்தோட போக பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்கனவே உணர்த்திட்டார் இந்த சிமியோனுக்கு, நீ மேசையா பார்க்காம உன்னால ஜீவனை விட முடியாது. ஆமென். மேசையா நீ பார்த்து தான் உன் ஜீவனை விட முடியும் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம். அவர் பார்த்தோன்னு சொல்கிறார், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உண்மை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சாயங்கால வெளியிலே நான் காத்திருக்கிற உங்கள் வார்த்தையின்படி காத்திருக்கிற வார்த்தை நிறைவேறணும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காத்திருக்கும் பொழுது இந்த when you wait upon the Lord, the God guidance will guide you. ஆண்டவருடைய வழிநடத்தல் என்ன செய்யும்? உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். காத்திருக்கிறது வெறும் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டான் இல்லை, சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், ஒரு நபரை அனுப்புவார், இல்லை ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். கனவுல ஆண்டவர் பேசுவார். ஏன்? காத்திருக்கிறதுனால. என் பிள்ளைங்க எனக்காக காத்திருக்கிறது, என் பிள்ளைங்க. ஆமென். சிமியோன் காத்திருந்தார். ஆண்டவர் வழி நடத்ததில் பாருங்க, அதை படிங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு போன்னு ஒரு ஏவுதல். சிலருக்கு ஆண்டவர் கூட நீங்க நெருக்கமாய் வாழ்ந்தாலே ஒரு ஏவுதல் உங்களுக்கு வரும். ஆமென். அந்த நபரிடத்தை போய் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கான்னு உங்களை ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்துவார். ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை உணர்த்துவார். உங்க தலை மேலே வச்சு கை வச்சு நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துவார். அவங்க சுகம் வரும். ஏன்? நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, seeking God guidance through prayer and being attuned to the spirit. அப்படினா பிரியமானவர்களே, உங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? மோல்ட் பண்ணுவார், நடத்துவார். காத்திருக்கிறதுனால. மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போம். மூன்றாவது காரியம் வாசிங்க. 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 36 லூக்கா 2:36. ஆசாரியனுடைய கோத்திரத்தாலும் பாலுவேனின் குமார்த்தியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை 84 விதவை பாட்டிங்க தேவாலயத்தை விட்டு நீங்காம தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். யாருக்குங்க? ஆண்டவர் காத்திருந்தாள். வயசான பாட்டி, 84 வயசு பாட்டி, உபவாசித்து ஜெபித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேசையா அனுப்ப போகிறார் என்று காத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் என்று காத்திருந்தாங்க. அண்ணா waiting upon the Lord with worship. ஆராதனையோடு காத்திருந்தாங்க. ஆமென். ஆராதனையோடு காத்திருக்கிறது பிரியமானவர்களே, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அண்ணா போய் அநேகருக்கு என்ன சொன்னாங்க? இதோ இஸ்ரவேலின் ரட்சிப்பு வந்திருக்கு, மேசையா பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தாங்க. அநேக காத்திருந்தவர்கள். இன்னும் ஒரு சில கூட்டங்கள் காத்திருந்தாங்க. அவர்களுக்கு தான் போய் அண்ணா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு. இதோ அந்த ரட்சகர், இதோ இந்த மேசையா. 3 பேர் காத்திருந்தாங்க. ஒருத்தர் டவுட்ஃபுல்லா காத்திருந்தாரு. ஆமென். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நீங்க காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழிநடத்தல் வரும். மிஸ் பண்ணாது.
சிமியோன் என்கிற அங்கே ஒரு மனுஷன் இருந்தார். அவர் என்னது, விசுவாசத்தோடு காத்திருந்தார். விசுவாசத்தோடு காத்திருந்தார். faithfully wait upon the Lord. அந்த மாரி நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வழிநடத்தல் வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிப்பார். He will take control of you. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளன் வருவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அண்ணா காத்திருந்தாங்க. எப்படி காத்திருந்தாங்க? worshipோட காத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆராதனை, ஆறுதல் பெற்றாங்க. காத்திருக்கிறதுல வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுனால ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்க ஆண்டவரத்தில் ஜெபம் செய்து கிட்டி சேர்ந்து காத்திருங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது மனதில் ஒரு தைரியம் வரும், தரிசனம் பிறக்கும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அன்னால் உபவாசித்து ஜெபித்து காத்திருந்தாங்க. 84 வயசு பாட்டி. ஹல்லேலூயா. நீங்க நம்ம எப்படி காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே? நான் சொல்லிருக்கேன், இவங்க மேசியா வர்றதுக்கு காத்திருந்தாங்க, பிறந்தாரு, கண்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே 2வது வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம். உலகம் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது, ஆண்டவர் எனி டைம் வரப்போகிறாரு, உலக யுத்தம் நடக்க போகிறது, இயற்கையில் அழிவு நடந்து கொண்டிருக்கின்றது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. we should prepare ourselves. we should prepare. நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த அன்னாள், இந்த சிமியோன், சக்கரியா என்ற ஆசாரியன் தன்னை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? எதற்காக காத்திருக்கிறோம்? நான் சொன்னேன், நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கிறது. இயேசு 2வது வருகையில் வரப்போகிறார். நல்லா பாருங்க, 25 கிறிஸ்மஸ் வரப்போதுன்னு காத்திருந்தோம், காணாம போச்சு. இப்போ அதனாலேயே முடிந்து விட்டது. இப்போ 2025 வரப்போதுன்னு காத்திருக்கிறோம். 2020 கண்டிப்பாக சந்திக்கும். காலத்தை நம்ம மிஸ் பண்ண முடியாது, நேரத்தை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. அதே போல் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா, காத்திருக்க வேண்டுமா? நம்ம ஒரு காரியத்திற்கு காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு ஒவ்வொரு நாளும், ஹல்லேலூயா, நாம் காத்திருக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசுவை ஒரு நாள் நம்ம எல்லாரும் சந்திக்க போகிறோம் பிரியமானவர்களே. எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்? சந்தேகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஃபெய்த்ஃபுல்லாக விசுவாசத்தோடு நிற்க முடியுமா பிரியமானவர்களே? அல்லது பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனையோடு, இங்கே இருக்கிற ஒரு 84 வயசு பாட்டி ஆண்டவர் வரப்போகிறாருன்னு ஆராதனையோடு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நடை, நம்முடைய கிரியைகள், ஒவ்வொரு காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், என்னை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எதெல்லாம் கேட்குறோம்? உங்களுக்கு சுகம் வேண்டுமா? ஆண்டவர் சுகம் கொடுக்க ரெடி. ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். பணம் வேணுமா? உங்கள் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னும் என்ன காரியம் உங்களுக்கு நடக்கலை? எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்க வேண்டிய, எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நாம் பரலோகத்தில் வந்து சேரணும். இங்கே வாழ்ந்தது, ஆராதனை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, ஒரு நாள் நமக்கு கணக்கு கொடுக்கப்படும். அதில் ஆண்டவரை நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆண்டவரே, அதில் நான் சரியாக இருக்கணும். ஆண்டவரே, அதில் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் என்று பிரியமானவர்களை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது அருமையாக சொன்னார், ஆண்டவரே, நான் போகிற இடத்துலலாம் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, மலைக்கேறினா அங்கே இருக்கிறீங்க. ஆண்டவரே, பாதாளத்தில் படிக்கப்பட்ட அங்கேயும் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. உங்களை விட்டு எங்கே நீங்கள் என்னை விடமாட்டீங்க. கடைசியில் சொல்லிட்டு சங்கீதம் 150 139 Psalms 139 அவர் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே.
விதை நான் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் உங்களை துக்கப்படுத்துகிறேன்னா, ஆண்டவரே எந்த காரியத்தில் நான் சரியா இல்லையா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த 2வது கிறிஸ்துவை நான் சந்திக்க என்னுடைய பாதை சரியா இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, ஐ நீட் டு வெயிட் அப்பான் த லார்ட். நீங்கள் இந்த வெயிட் அப்பான் த லார்ட்னு சொல்லி காத்திருக்கிறதுல சரிப்படுத்துகிறது ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென். சரிப்படுத்துதல். அப்போ நம்ம வெயிட் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு தான். கிறிஸ்மஸ் எப்போவுமே ஆண்டவர் இருந்தால் நமக்கு கிறிஸ்மஸ். ஆனால் இன்னொரு காரியம், ஆண்டவர் கோயிங் டு கம் சூன், த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். எனி டைம், எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு ஆண்டவர் இந்த மூச்சுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்கிறாரு. அது எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு கணக்கு கொடுக்க ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தணும். மோசஸ் எழுதுகிறார், தாவீதும் எழுதியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை ஒரு கதை புஸ்தகத்தை போல இருக்கிறது. ஆண்டவரே, என் நாட்களை எண்ணுவதற்கு, என் வயசு என்றதற்கு, என் காலங்களை என்றதற்கு ஞானத்தை தாங்க என்று ஆண்டவரத்தில் கேட்க கடுவோம். பிரியமானவர்களே, என்னை சரியாக நடத்துறதுக்கு வாங்க எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னை ஆயத்தம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில், ஆமென், நான் சந்தேகத்தோடு காத்திருக்கிறத விட விசுவாசத்தோடு கூட ஆராதனையோடு கூட நான் காத்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு திடமனதை தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? வாக்குறுதலிக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். நம்ம வாசிக்க கேட்போமா? ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்? மத்தேயு 28:20 எழுந்து நின்று அப்படியே கொஞ்சம் வாசிச்சுட்டு நம் ஜெபம் செய்ய போகிறோம். பிரியர்களே, மத்தேயு 28:20 வாசிக்க கேட்போம். Matthew chapter 28:20. மத்தேயு 28:20 வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதே ஜான் 16:33 ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 16:33 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசிக்க கேட்போம். அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, வாங்க அப்படியாக வசனத்தை கேட்டு நாம் ஜெபம் செய்து ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். யோவான் 16:33 ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உபத்திரவம் வாசப்படி, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. என் பலவீனத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயத்தை தாங்க. என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், உபத்திரவங்களை மேற்கொள்ளுகிற எனக்கு ஜெயத்தை நம்ம கேட்காதனால ஜெயத்தை ஆண்டவர் பலனை கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, when you wait for God, ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் பலன் கிரியை செய்த, நம்ம பலன் கிரியை செய்யாது, ஆண்டவருடைய பலன் புது பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பலத்தை புதுப்பிப்பார். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? அந்த புது ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு கழுக போல ஆண்டவர் என்ன செய்வார்? உயர பறக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவரே, ஜெபத்தில் காத்திருக்க எனக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்தத்தில் நிற்க எனக்கு கற்றுத்தாங்க. வேத வசனங்களில் நிற்க எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, பேசுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் இங்கே அசைவாடுகிறார். ஆண்டவர் இருக்கிறார். இப்போதான் நம்ம வசனத்தை கேட்டோம். உலக கடைசி பரியந்தம் வர ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை விட்டு போக மாட்டார். சூழ்நிலை சொல்ல ஆண்டவர் என் கூட இல்லைன்னு, சூழ்நிலை சொல்ல நீ தோற்று போனவன், சூழ்நிலை சொல்ல நீ மனம் திரும்பாதவன், ஹல்லேலூயா, உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சூழ்நிலை சொல்லும். ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தம் வரை என் கூட இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் அறிக்கை செய்கிறேன்,
நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய மைண்டில் அது ரெக்கார்டட் ஆகும். நீங்கள் கிட்டீஸ்வரை காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். கைகளை உயர்த்தி ஆராதனை செய்யுங்கள். இதோ